எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் தமிழ் போய்ட்டு ஆசை ஜெகன்முத்து பேசுகிறேன். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு சொல்லாமே சொல்ல போகிறேன். பிஜா கெஸ் பண்ணுங்கள். காலையில் எழுந்துமே நீ எனக்கு வேணும், காலில் விழுந்தாவது நீ என்றைக்கும் வேணும். நீ இல்லாமல் எங்களுக்கு தலைகால் புரியாது, நீ இருந்தால் தலைவலி கூட இருக்காது. சோர்வு சோம்பலுக்கு கிடைக்கிற ஊக்கம் மருந்து நீ, சொத்து சம்பளத்தை விட அடிமையாக்கிற மயக்க விருந்த நீ. மருந்து மாத்திரை சாப்பிடக்கூட உன்னை அலோவ் பண்ணணும், மயக்கம் கறக்கம் தெளிவுபட உன்னை ஃபாலோ பண்ணணும். பசியாக வர வேலைக்கு 10 ரூபா போதுன்னு பசியை போக்க வைப்ப. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உன்னை ருசி பார்த்து தான் வேலையை பார்க்க வைப்ப. செய்தி கதையானாலும் சரி, சொந்த கதை சோக கதையானாலும் சரி, நீ கையில் இருந்தால் தான் நல்லா வரும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு பலகாரம் கொடுப்போம், உனக்கு மட்டும்தான் அதில் முன்னுரிமை கொடுப்போம். எனி கெஸ்ஸிங்? கெஸ் பண்ணிங்களா? கரெக்டாக கெஸ் பண்ண உங்களுக்கு சூப்பர். நானே சொல்லிடுறேன். தேநீர் சொல்கிறோம்ல, அதாவது டீ, அதை பற்றி தான். எவ்வளோதான் இனிப்புக்காரம் இருந்தாலும் அவ்வளவும் நீ வந்தால் எல்லாம் ஓரம் போகும். ஹை கிளாஸில் எவ்வளோ டேஸ்ட் இருந்தாலும் நீ கிளாஸில் எல்லாம் வேஸ்ட்டு தான். மாதம் சம்பளம் வரும், மாத கடைசினா உன் ஞாபகம் வரும். உனக்கு நான் எனக்கு நீன்னு இருக்கிற பண்ணுக்கு பந்த உறவு நீ தான், சொந்த உறவு நீ தான். உனக்கும் புறைக்கும் இருக்கிற உறவை, புறை உன் மீது வைத்திருக்கும் உணர்வை எந்த குறையும் சொல்ல முடியாது. உனக்கும் பட்டர் பிஸ்கட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை விட பெட்டரான ரிலேஷன்ஷிப் எதுவும் உண்டா? இருக்குதே, போண்டா. வேண்டவே வேண்டாம், பெட்ரு தாண்டா, எப்பவும் பெட்ரு. உன்னால தான் பித்தம் வருதுன்னு சுத்த பொய் சொல்கிற மற்றவன் பேச்சை ஏற்றுக்க மாட்டேன். உன்னால தான் நர வருதுன்னு பொய்யான உரை சொல்கிற ஒரு நாரையும் நம்ப மாட்டேன். இந்த வரிகள் எந்த தேநீருக்கு பொருந்துன்னா, உண்மையான எந்த கலப்படமும் இல்லாமல் போடுற டீக்கு மட்டும்தான், அந்த மாஸ்டர்களுக்கு மட்டும்தான். தேநீர் குடிக்கிறனால நிறையா சைடு எஃபெக்ட் ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களே, அது தேநீர் குடிக்கிறனால இல்லை, கலப்படம் பண்ணுறதுனால. ஒரு தேயிலை உருவாகிறதுக்கு 10 to 12 வருஷம் ஆகுமா. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் 3 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயும் எடுக்கணும், வேமா லாபம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அதில் வேறு கலப்படம் வேறு பண்ணுறாங்க, அதனால தான் பாதிப்பு வருது. தேநீரில் மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருளையும் கலப்படம் இருக்குது. அதை நம்ம தான் தெரியாமே சாப்பிட்டுருக்கோம், சில பேர் தெரிஞ்சே சாப்பிட்டுருக்காங்க. ஐயோ, நம்ம நாடு இப்படி இருக்குதுன்னு நினச்சி வருந்துறதை விட எல்லாரும் திருந்துவோம். எது எப்படியோ, உண்மையிலே தேநீர் பாமர மக்களுக்கு கிடைச்ச அமிர்தம் தான்.